கமிஷன் சொல்லிட்ட போது பார்ட்டி ஃபண்ட் பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்ட போதும் வெளியில போயிடுறாங்க. ஏன் இன்னைக்கு அதெல்லாம் இல்லாத ஒரு வெளிப்படைத்தன்மையான இளைஞர்கள் எல்லாம் அதற்கு ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் இதை யாரும் நினைச்சு கூட பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். காமராஜர் ஆட்சியவே குறை சொன்னவங்க எதை வேணாலும் சொல்லலாம். ஆனா அதை பத்தி எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கவலைப்படல. வாயை திறங்க முதலமைச்சர் ஸ்டிக்கர் போட்டுக்கிட்டு வந்தான். ஆனா நம்முடைய முதலமைச்சர் வாயை திறந்த வெளியில போயிடுறான். வெளி பாக்குறீங்களா இல்லையா? இதுதான் உண்மை. இந்திய வரலாற்றில் இரண்டு அரசியல் புரட்சி நடந்தது. ஒரு புரட்சி 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு அரசியல் புரட்சி. யாரும் எதிர்பாராத வகையில் தமிழகத்தில் 1977 ஒரு புரட்சியை ஏற்படுத்தி தலைவர் இருக்கின்ற வரை தமிழகத்தை முதலமைச்சர் நாற்காலியை கருணாநிதியால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அரசியல் நிகழ்வை நிகழ்த்தி காட்டிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்களுக்காகவே வாழ்ந்து தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவர்கள். அதே போல இப்பொழுது இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு அரசியல் புரட்சியை, ஒரு விசில் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தளபதி நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். எந்த பத்திரிகையே கருத்து கணிப்பு போடல, யாரும் சொல்லல, அமைதியா இருந்தாங்க. சொல்றாங்க சின்ன பசங்க பேச்சை கேட்டுட்டு. அப்படியெல்லாம் இல்ல. படிக்கின்ற பசங்க, வேலையில் இருக்கிற பசங்க, வீட்டிலேயே இல்லத்தரசிகளா இருக்கக்கூடியவங்க எல்லாம் அமைதி புரட்சியா ஏற்படுத்தி அரசுதான் இந்த அரசு. தமிழகத்தினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நடக்கின்ற சட்டமன்றம் இன்று நேரலையிலே ஒளிபரப்பப்படுகிறது. இதுவரை முழுமையாக நேரலையிலே ஒளிபரப்பப்பட்டதில்லை. அந்த சட்டமன்றத்தில் ஒரு தவறான வார்த்தைகளோ அல்லது வாக்குவாதங்களோ வந்தால் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குவார்கள். ஏனென்று சொன்னால் அது வரலாறு. சட்டமன்றத்தில் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் அது அந்த பதிவில் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்ல. மக்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க எண்ணத்தை நீக்கினாலும் அது மக்கள் மனசுல பதிஞ்சிடும். அந்த வெளிப்படைத்தன்மையோடு சட்டமன்ற நிகழ்வுகளை முழுமையாக ஒளிபரப்பி, இன்னைக்கு ஒளிபரப்புறதுனால இந்த சீரியல்கள்லாம் டிஆர்பி ரேட்டு குறைஞ்சு போச்சு. ஏன்னா மக்களை குறிப்பா பெண்களை மெஸ்மரைசம் பண்ணி ஒரு சீரியல் நடந்துகிட்டே இருக்கு. வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அங்க கை வெட்டுறது கூட தெரியாம அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க அழுதாங்கன்னா இங்க அழுவாங்க. அது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இன்னைக்கு தொலைக்காட்சியில இன்னைக்கு பார்க்கிற சீரியல்ல நாளைக்கு பார்க்கலாமா? அந்த மாதிரி எல்லாம் வசதி வந்துருச்சு. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எல்லாம் கூட மாறி இன்னைக்கு சட்டமன்றத்தை உற்று நோக்குகின்ற, அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு அரசாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முழுமையாக அந்த ஒரு ஒளிபரப்பு நிகழ்ச்சி நடத்துகிறார். அதனால எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோமோ அவங்க போறாங்களா, நம்ம மக்களுடைய தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை சொல்றாங்களா, அடுத்த தடவை அவர்களுக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ற மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்தி காட்டி இருக்கிறார். வெளிப்படைத்தன்மை அல்ல, தன்மையுள்ள ஒரு ஊழலற்ற அரசு அமைய வேண்டும் என்பதுதான் தளபதியினுடைய ஒரு பெரிய ஒரு கருத்தாக அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. தலைவர் இருக்கிற வரைக்கும் முடியல. தலைவருக்கு அப்புறம் சந்தடி சாகில் ஆட்சிக்கு வந்தாங்க. அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்தார்கள். அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கொடுத்த திட்டங்களால் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது. அதிலே 3 மாநிலங்களை பட்டியலிட்டு சொல்வார்கள். மகாராஷ்டிரா பெரிய மாநிலம் பொருளாதாரத்தில், குஜராத் பிரதமர் மோடி அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்த மாநிலம், தமிழகம் தென்கோடியில் இருக்கிறது,
தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழகமும் ஒரு உயர்ந்த மாநிலம், பொருளாதார வல்லமை படைத்த மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் வித்திட்ட தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா. இன்று அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு முதலமைச்சராக, ஒரு இளம் முதலமைச்சராக நம்முடைய புரட்சி தளபதி ஜோசப் விஜய் அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இன்று அந்த 3 மாநிலங்கள் பட்டியலில் முதல் மாநிலமாக தமிழகம் விரைவில் வர இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் 100 நாள் ஆட்சியில ஒரு பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி முதலீட்டாளர்களை அழைத்து பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும், இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாநாடுகளை நடத்தி அதை கூட திமுக கிண்டல் பண்றான். அது யாரை வேணாலும் கிண்டல் பண்ணுவான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு மாநாடு நடத்தினார். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் கோட்டு சோட்டு போட்டு உட்கார வச்சு போட்டோ எடுத்தாங்க. ஆனா இவங்க நடத்தினாங்கன்னா அது அல்லவா, இவங்க நடத்தினா அது முதலீட்டாளர் மாநாடா. அதனால சிக்கர் ஒட்டுக்கூடிய வேலையை செய்த ஒரு அரசாங்கம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை என்பது தமிழக வரலாற்றில், ஏன் இந்திய வரலாற்றில் தமிழகத்தை அந்த இடத்திற்கு உயர்த்திய ஒரே ஒரு பெருமை திமுகவை சாரும். 2 வயசு குழந்தை கூட விடல. அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கின்ற மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் அப்ப கூட அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு சொல்லுச்சு யார் அந்த சார்னு. இன்னை வரைக்கும் யார் அந்த சார்னு தெரியல. கூடிய விரைவில் நம்முடைய முதலமைச்சரை யார் அந்த சார்னு சொல்லுவார். ஊழல் பட்டியலை எடுத்தா உடனே வெளிநடப்பு பண்றான்.